நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நவகிரகங்கள்லேயே மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். இவருக்கு பல ஊரில் பல கோயில்கள் இருந்தாலும் கூட நம்ம சிறப்பாக நம்ம கொண்டாடுறது பார்த்திங்கன்னா திருநள்ளாறு தான். இந்த திருநள்ளாறில் இருக்கிற சனி பகவானுக்கு தான் ஒரு சிறப்பான வரலாறு இருக்குது. அது என்ன வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, திருநள்ளாறில் இந்த சனீஸ்வரன் பார்த்திங்கன்னா தியான கோலத்தில் உட்கார்ந்துருப்பார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விதர்ப நாட்டு மன்னன் பீமராஜனுடைய மகள் தமயந்திக்கும் நிழத நாட்டு மன்னன் நலனுக்கும் அன்னப்பருவம் மூலிமா காதல் தூது ஏற்பட்டு திருமணம் வரைக்கும் போகுது. அப்படி திருமணம் வரைக்கும் போகும்போது விதர்ப நாட்டு மன்னன் பீமராஜனின் மகள் தமயந்திக்கு இந்த மன்னன் திருமண ஏற்பாடு செய்கிறாரு. வெகு விமர்சையாக திருமணத்தை பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, சுயவரம் நடத்துறதுக்காக அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் அழைப்பு விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லையில்லா பேரழகியாக விளங்கக்கூடிய இந்த தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அனைத்து நாட்டு மன்னர்களும் தேசங்களிலிருந்தும் பல மன்னர்களும் இந்த நாட்டுக்கு வராங்க, இந்த சுயவரத்துக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தேவர்களும் கூட அந்த தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. தேவர்கள் மட்டும் இல்லை, நவகிரகங்களும் கூட தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாரும் சுயவரத்தில் கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கும்போது நவகிரகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நலன் மாதிரியே வேஷம் போட்டுக்கிறாங்க. இப்போது நலன் மாதிரி அந்த சுயவர மண்டபத்தில் ஒரு 10 பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே தமயந்திக்கு அதிர்ச்சி ஆகிடுது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நவகிரகங்களுக்கு கால் இருக்காது, ஆனால் நலன் மானிடன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு கால் இருக்கும். அதை வச்சு இவங்க என்ன பண்ணிடுறாங்க, நலனுக்கு மாலையை போட்டுடுறாங்க. இப்போ இந்த நவகிரகங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. நலனுக்கு மாலை போட்டாங்களே, நமக்கு போடலேன்னு ஒரு வருத்தம். இதில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய நவகிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். சனி பகவான் தான் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சார். எப்படியும் நம்ம தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசையாக இருந்தவருக்கு நலனுக்கு மாலையை போட்டதுனால இவருக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆகிப்போச்சு. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நலன் மேலே ரொம்ப கோபமாயிறாரு. எப்படியும் இந்த நலனை 7.5 வருஷம் பிடிச்சி நம்ம அவனை படாத பாடுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாரு. அவர் எண்ணம் போலவே நலன் ஒரு சமயம் காலை கழுவும் போது பின்னாடி சரியாக கழுவாமல் விட்டுறாரு. அந்த நலன் பின்னாடி கழுவாதனால அந்த கால் கழுவாத பகுதியில் இவர் சனீஸ்வரன் பூந்துறாரு. இப்போது 7.5 வருஷமும் இந்த நலனை படாத பாடுபடுத்துகிறாரு. சனி பகவான் நலனை பிடிச்சதுனால இந்த நலன் என்ன பண்ணுறாரு, சூதாட்டத்தில் தன்னுடைய நாட்டை இழந்துடுறாரு. நாட்டை இழந்தது மட்டும் இல்லாமல் மனைவி மக்களோட காட்டுக்கு போகிறாரு. காட்டுலையும் மனைவி மக்களை விட்டுட்டு வேற எங்கேயோ ஓடி போயிடுறாரு. தீயில மாட்டிக்கிட்டு சாக போன கார்கோடன்கிற பாம்பை இவர் காப்பாற்ற போகிறாரு. அப்படி காப்பாற்ற போகும்போது அந்த பாம்பு இவரை தீண்டிடுது. அதனால் இவருடைய அழகெல்லாம் கேவலமாக போயிடுது. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் இவர் அயோத்தி மன்னன் இருதுபன் அப்படிங்கிறவன்ட்ட போய் என்ன பண்ணுறாரு, சமையல்காரனாகவும் குதிரை ஓட்டியாகவும் அங்கே போய் சேர்ந்துடுறாரு. காட்டில் கணவன் விட்டுட்டு போன பிறகு தமயந்தி புருஷனை காணாமல் கண் கலங்கி தவிக்கிறாங்க, வேதனையால் வாடுறாங்க. அதன் பிறகு தன்னுடைய குழந்தைகளை கூட்டிக்கிட்டு தன் தந்தை வீடான அரண்மனைக்கு வந்து சேர்றாங்க. அரண்மனைக்கு வந்த பிறகு எப்படியாவது மறுபடியும் கணவனோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக சுயவரம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ 2வது தரமாக சுயவரம் ஏற்பாடு பண்ணுறதுனால இருதுப மன்னன், அதாவது இருதுப நாட்டு மன்னன், அவனுக்கு தேர் ஒட்டியாக நலன் வரான். அப்படி வரும்போது மனைவியும் பிள்ளைங்களையும் பார்த்த பிறகு சந்தோஷத்தில் நலன் அவங்க கூட ஒன்று சேர்ந்துடுறான். அதன் பிறகு திருநள்ளாறு வந்து தீர்த்த குளத்தில் குளிக்கிறான். குளித்த பிறகு சனீஸ்வர பகவான் அவனை விட்டு விலகிறார். சனி பகவான் அவனை விட்டு விலகின உடனே அவனுடைய நாடு மறுபடியும் அவனுக்கே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இவன் மறுபடியும் அழகாயிடுறான், நல்ல முறையில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா எப்போவுமே 7.5 வருஷம் ஒருத்தருக்கு முழுசுமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். 2.5 வருஷமாக பிரித்து தான் ஒரு கஷ்டத்தை கொடுப்பார். அது கூட அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் கொடுப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகம் சம்மந்தப்பட்டவங்க, அந்த ராசி சம்மந்தப்பட்டவங்க எந்த அளவுக்கு நல்லது கெட்டது செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த 2.5 வருஷத்தையும் பிரித்து நல்ல பலன் கெட்ட பலன் பிரித்து கொடுப்பாரு. ஆனால் இந்த நலனுடைய விஷயத்தில் மட்டும் இந்த சனி பகவான் கொஞ்சம் ஓரவஞ்சனே நடந்துக்கிறார். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தமயந்தியை நலன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற ஒரு பொறாமையின் காரணமாக இந்த நலனை 7.5 வருஷம் வாட்டி வதைக்கிறாரு. இது கொஞ்ச நாளில் இவர் உணர்ந்துடுறாரு, நாம் செஞ்சது தவறு, நலனை 7.5 வருஷம் கஷ்டப்படுத்தினது தப்புங்கிற உணர்ந்து என்ன பண்ணுறாரு, திருநள்ளாறில் போய் சிவனுக்கு முன்னாடி
தவக்கோலத்தில் உட்காந்துடுறாரு. இப்போ திருநள்ளாறுக்கு போகிற நாம் எடுத்த உடனே சனீஸ்வர பகவான்கிட்ட போய் நம்மளுடைய குறைகளையும் பிரார்த்தனையும் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் தவக்கோலத்தில் இருக்கும்போது நாம் போய் அவருக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. நம்மளுடைய குறைகளையும் பிரார்த்தனையும் சொல்லணும்னா அங்கே இருக்கிற பிள்ளையார்கிட்டையும் அங்கே இருக்கிற சிவனுட்டையும் சொன்னாவே இந்த சிவனும் பிள்ளையாரும் சனீஸ்வரன்ட்டு சொல்லி நமக்கான நன்மைகளை ஏற்பாடு பண்ணுவாங்க. அதனால் இந்த திருநள்ளாறுக்கு போகிறவங்க எடுத்த உடனே நேராக சனீஸ்வர பகவான்கிட்ட போய் நம்மளுடைய குறைகளை சொல்லாதீங்க. அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கிட்டையும் சிவன்கிட்டையும் சொன்னீங்கன்னாவே அந்த சிவனும் பிள்ளையாரும் சனீஸ்வர பகவான்கிட்ட சொல்லிடுவாங்க. அதனால் நமக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம்.